மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அமைதியான ஜென் மடத்தில் ஒரு ஜென் குருவின் கீழ் அரவிந்த் என்கிற இளம் மாணவர் வாழ்ந்து வந்தான். அவன் திறமைசாலி, ஆவலுடன் கற்றுக்கொள்ளும் மாணவராக இருந்தாலும் கடந்த கால நிகழ்வுகளை மறக்க முடியாமல் சுமந்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஜென் குரு அரவிந்தை அழைத்தார். கையில் ஒரு அழகான சிராமிக் பவுலை காட்டி, இது மிகவும் அழகாக உள்ளதா? இதை நான் உனக்காக வாங்கினேன். இது நான் உனக்கு கொடுக்கும் பிறந்த நாள் பரிசு. அரவிந்த், இந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி குருவே. ஆனால் நினைவில் கொள், இது என்றென்றும் நிலைக்காது என்றார் குரு. அரவிந்த் பவுலின் அழகை பார்த்து மகிழ்ந்தான். அதை மிகவும் விரும்பியதால் தினசரி பயன்படுத்த ஆரம்பித்தான். தண்ணீர் எடுக்க, மலர்களை வைக்க, சில நேரங்களில் வெறுமனே பார்ப்பதற்காகவும் அவன் அதை உபயோகித்தான். அந்த பவுல் அவனது தினசரி வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாறியது. ஒரு நாள் பவுலை சுத்தம் செய்யும் போது அது அவன் கைகளிலிருந்து தவறி கீழே விழுந்து சிதறியது. பல துண்டுகளாக உடைந்ததை பார்த்து அவன் கொஞ்ச நேரம் உறைந்து நின்று கொண்டே பார்த்தான். மனம் கனந்தவன். நான் மிகவும் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. இதை நான் எப்படி உடைத்தேன் என்று தன் மீது குற்றம் சாட்டினான். அந்த துண்டுகளை கூடியெடுத்து ஜென் குருவின் அருகே சென்றான். குருவே, அவன் துக்கத்துடன் சொன்னான், நான் இந்த அழகான பவுலை உடைத்து விட்டேன். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் இப்போது என்னால் திருப்பி பெற முடியவில்லை. குரு அவனுடைய கையில் இருந்த பவுலின் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டார். அதை பார்த்து சிறு புன்னகையுடன் கூறினார், அரவிந்த், நான் உனக்கு இந்த பவுலை கொடுத்தபோது இது ஒரு நாள் உடையும் என்பதை தெரிந்திருந்தேன். இவை எல்லாம் தற்காலிகமானவை. இது தன் கடமையை முடித்துவிட்டது. அதை குற்றமாக எண்ணாமல் விட்டுவிடு. அரவிந்த் குழப்பத்துடன் கேட்டான், ஆனால் குருவே, எனக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. இது என்னால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. குரு அவனை தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு ரோஜா மலர்வாடி சுருங்கி இருந்தது. இந்த ரோஜா மலரை பாரு. இது ஒரு காலத்தில் பூத்து குலுங்கி மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் இப்போது இது வாடி சுருங்கி மண்ணில் விழுந்து கிடக்கிறது. இதனால் புதிய வாழ்க்கை மலர இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பாகவே இருக்கிறது என்றார் குரு. அரவிந்த் குருவின் வார்த்தைகளை ஆழமாக கேட்டு சிந்தித்தான். அதன் பிறகு அவன் கடந்த காலத்தை பிடித்து நிற்பதற்கு பதிலாக நெருப்பின் மேல் தண்ணீர் ஊற்றுவது போல் தன் மனதை அமைதியாக மாற்றிக்கொண்டான். இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிதாகும். நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்தை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் நாம நினைச்சது மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு வேணும்னா நாம வாழுற வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரமில்லை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால உங்க மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதனால உங்க நிகழ்கால வாழ்க்கையும் இழந்து விடாதீர்கள். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கடந்த கால வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டங்கள், தோல்விகள் எதிர்கொண்டிருப்பாங்கன்னு தெரியுமா? உதாரணத்திற்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை சந்தித்து பிறகு இந்தியாவின் ஏவுகணை நாயகனானார். அதற்கு காரணம் அவர் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி பயணித்தார். இறுதியில் வெற்றியையும் ஈட்டினார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எவர் ஒருவர் அந்த கஷ்டங்களை பற்றி யோசிக்காம தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்.
தோல்விகள்தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு துவண்டு மூலையில் கிடப்பதை காட்டிலும் அதை கடந்து போவதே மேல். தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்.